பாஜக அதிமுகவை அழிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா ஒவ்வொரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலயுமே இபிஎஸ் அவர்கள் பாஜகவை உயர்வாதான் பேசிட்டு இருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர் இந்தியா முழுமைக்கும் பாஜகவினுடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் எப்படி ஆட்சியை பிடித்தார்கள், எப்படி வளர்ந்தார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும். அதையெல்லாம் பார்த்தால் என் போன்றவர்களுக்கு குலை நடுக்கம் ஏற்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் வெற்றிக்காக எது வேண்டுமானாலும் செய்யக்கூடிய யுக்தியை கையாளுவார்கள். அதை யுக்தி என்று சொல்வார்கள். அதுதான் சனாதனம் என்றும் சொல்வார்கள். எங்களுக்கு வழி முக்கியமல்ல, வெற்றிதான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலிசியை கொண்டவர்கள் தான் பிஜேபி நண்பர்கள். நீங்கள் அதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன. காஷ்மீரிலே முஃப்தி முகமது சையத் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவருடைய மகள் மெஹபூபா முஃப்தி முதலமைச்சராக வந்தார். அவர் முதலமைச்சராக வருவதற்கு பிஜேபி துணை நின்றது, உதவி செய்தது. பிஜேபியினுடைய கூட்டணியோடு அவர் முதலமைச்சராக இருந்தார். சுமார் 1.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக அவர் இருந்தார். அதற்கு பிறகு அவரிடம் பிஜேபி ஒரு வேண்டுகோள் வைத்தது, உடனடியாக நீங்கள் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து 370 நீக்க வேண்டும் என்று சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். அதை அந்த அம்மையார் மறுத்து விட்டார்கள். மறுத்தவுடன் இவர்கள் என்ன செய்தார்கள்? உடனே தங்களுடைய ஆதரவை விலக்கி கொண்டார்கள். அந்த அரசாங்கத்தை கலைத்தார்கள். அந்த அம்மாவை சிறைச்சாலையிலும் போட்டார்கள். அது சின்னாபின்னமாக, அந்த கட்சியே சின்னாபின்னமாகிவிட்டது. பிடிபி என்ற அந்த கட்சி இப்போது ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு இந்த தேர்தலில் இருக்கிறது. இது காஷ்மீரினுடைய வரலாறு. அப்படியே வந்தால் பீகார் மாநிலம், பீகாரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய தலைவர், அதாவது நரேந்திர மோடிக்கு இணையான ஒரு தலைவர் நிதிஷ்குமார். நிதிஷ்குமாரை இவர்கள் மிரட்டினார்கள். நிதிஷ்குமார் அப்போது சொன்னார், நான் தூக்கு போட்டு செத்தாலும் சாவேனே தவிர பிஜேபிக்கு போக மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் நிதிஷ்குமாரை அவரை அடக்கி கர்பூரி தாகூர், அந்த மாநிலத்தினுடைய மிகப்பெரிய தலைவர், எல்லோராலும் விரும்பப்படுகிற தலைவர், அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்து அதன் மூலம் நிதிஷ்குமாரை அடக்கி நிதிஷ்குமாருடைய கூட்டணியை உருவாக்கினார்கள். கூட்டணியை உருவாக்கி அந்த நிதிஷ்குமாரை இப்போது தங்களுடன் வைத்து கொண்டார்கள். நிதிஷ்குமார் தான் இந்தியா கூட்டணியை உருவாக்கியவர். இந்தியா கூட்டணியை உருவாக்கி முதல் கூட்டத்தை பாட்னாவில் நடத்தியவர். அப்படிப்பட்டவரையே தங்கள் பக்கம் இழுத்து அந்த கூட்டணி ஆட்சி இப்போது அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் நிதிஷ்குமாருக்கு ஆபத்து வரலாம் என்ற நிலை இருக்கிறது. அதே போல் நீங்கள் மம்தா பானர்ஜி, மிகப்பெரிய தலைவர் மேற்குவங்காளத்தில். மம்தா பானர்ஜியை எடுத்துக்கொள்வீர்களே, ஆனால் மம்தா பானர்ஜிக்கு அடுத்த நிலையில் இருந்தவர் சுவேந்து அதிகாரி, துணை முதலமைச்சர். அவரை அந்த கட்சியிலிருந்து விலக்கி, அந்த கட்சியிலிருந்து அவருக்கு விலை கொடுத்து வாங்கி மம்தா பானர்ஜிக்கு எதிராகவே நிறுத்தி வைத்தார்கள். கடந்த தேர்தலை நிறுத்தி வைத்து மம்தா பானர்ஜியை தோற்கடித்து விட்டார்கள். அதற்கு பிறகு மம்தா பானர்ஜியினுடைய கட்சி ஆட்சியை பிடித்ததால் அவர் மீண்டும் முதலமைச்சராக தேர்வு பெற்றார். அதற்கு பிறகு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் தங்களுடைய சித்து விளையாட்டுகளை நடத்தி கொண்டே வருகிறார்கள். அது நவீன் பட்நாயக். நவீன் பட்நாயக் ஒடிசாவினுடைய 4 முறை வெற்றி பெற்ற முதலமைச்சர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அங்கு சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அந்த சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் வைத்த பிரச்சாரம் என்ன? நவீன் பட்நாயக்கை தோற்கடிக்க வேண்டுமானால் கொள்கை ரீதியாக தோற்கடித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. அவர்கள் செய்தது என்ன? நவீன் பட்நாயக்கு துணையாக இருந்தவர் விகே பாண்டியன் என்ற ஐஏஎஸ் அதிகாரி, தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அவர் தான் அங்கே ஐஏஎஸ் ரிட்டையர்ட், அங்கே தான் இருக்கிறார். நவீன் பட்நாயக் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார். எனவே இவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் அங்கு பூரி ஜெகநாதர் கோயில் இருக்கிறது, இதில் அந்த கோயிலுடைய சாவியே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்று பிரதமரே பேசினார். அப்படி என்றால் என்ன பொருள்? நவீன் பட்நாயக் முதலமைச்சராக வந்தால் விகே பாண்டியன் தான் அங்கு எல்லாவற்றையும் ஆளுவார், எல்லா அதிகாரமும் அவரிடம்தான் இருக்கும் என்று அவர் பேசினார். அங்கு அமித்ஷா அவர்கள் பேசுகிற போது தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் என்ன சொன்னார் என்றால், ஒடிசாவுக்கு ஒரு ஒடிசாவை சேர்ந்தவன் முதலமைச்சராக வர வேண்டுமா அல்லது தமிழன் முதலமைச்சராக வர வேண்டுமா என்ற ஒரு மிகப்பெரிய பிளவு அரசியலை அங்கு அவர்கள் துவக்கினார்கள், பிரச்சாரத்திலே துவக்கினார்கள். இப்படி மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி தமிழனுக்கு ஓட்டு போட வேண்டுமா என்றெல்லாம் கேட்டு
பட்நாயக்கை அங்கு தோற்கடித்தார்கள். இப்போது பட்நாயக் தோற்றுவிட்டார். அதற்கு பிறகு நீங்கள் வருவீர்களேயானால் மராட்டிய மாநிலம். மராட்டிய மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். உத்தவ் தாக்கரே தங்களுக்கு அடங்கி நடக்கவில்லை என்பதால் இவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த கட்சியை உடைத்தார்கள். அந்த கட்சியை உடைத்து அங்கிருந்து நம்முடைய இவருடைய தலைமையில், ஏக்நாத் சிண்டேயுடைய தலைமையில் ஒரு 40 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்து இவர்களோடு சேர்த்து ஏக்நாத் சிண்டேயே முதலமைச்சராக்கி அந்த ஆட்சியை கவிழ்த்தார்கள். கவிழ்த்ததோடு மட்டுமல்ல, அந்த உத்தவ் தாக்கரேயினுடைய கட்சியின் அங்கீகாரத்தையும் தேர்தல் கமிஷன் மூலம் நிர்மூலமாக்கினார்கள். அவர் கட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள். இப்போது அந்த மாநிலத்தில் ஒன்றுமில்லை. இப்போது மறுபடியும் இந்த தேர்தல், இப்போது நடந்து முடிந்த தேர்தலில் ஏக்நாத் சிண்டே தான் முதலமைச்சர் என்று தான் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பட்னாவிஸ் தான் முதலமைச்சர் என்று அப்படியே மாறிவிட்டார்கள். பிஜேபி ஆட்சியாக அங்கு மாறிவிட்டது. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் செய்து வருகிற சித்து விளையாட்டுகளை நீங்கள் பார்க்க வேண்டும். கர்நாடக மாநிலத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் தேவகவுடாவினுடைய மகன் ஏற்கனவே அங்கு முதலமைச்சராக இருந்தார், குமாரசாமி. இப்போது அவர் எங்கே இருக்கிறார்? அவர் அடையாளமே தெரியவில்லை. அதே போல் அஸ்ஸாமிலே பிரபுல்லா குமார் முகந்தா மாணவர் தலைவர், அவர் முதலமைச்சராக இருந்தார். அவருடைய அடையாளமே இப்போது தெரியவில்லை. ஆக ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்தில் இருக்கின்ற பிரபலமான அரசியல் தலைவர்களை அல்லது அந்த அரசியல் கட்சி அரசியல் தலைவர்களை விலை கொடுத்து வாங்குவது, அரசியல் கட்சிகளை உடைப்பது, அந்த அரசியல் கட்சிகள் உடைந்த கட்சியோடு தாங்களும் சேர்ந்து கொள்வது, ஆட்சியிலே பங்கு வகிப்பது, அதற்கு பிறகு அதிகாரத்தை பிடிப்பது, அதற்கு பிறகு அந்த மாநிலத்தில் பிஜேபியை நிலைநிறுத்துவது, இதுதான் இவருடைய கொள்கை. இப்படிப்பட்ட கொள்கையுடைய இந்த பிஜேபியோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறது. அதிமுகவை விழுங்குவதற்கு என்ன அவர்களுக்கு வேண்டும்? ஒன்றும் வேண்டியதில்லை. அதாவது இப்படிப்பட்ட கொள்கையுடைய அவர்களோடு எடப்பாடியால் தாக்குப்பிடிக்க முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. எனவே அதிமுக ஆபத்தில் இருக்கிறது என்பது மட்டும் என்னுடைய இது அனுமானமாக இப்போது இருக்கட்டும்.